வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி 29/11/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 11:16 வரை சுவாதி, பிறகு விசாகம். இன்றைய திதி காலை 9:06 வரை திரையோதசி, பிறகு சதுர்த்தசி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் 7வது இடத்துல குருவோட நட்சத்திரத்துல இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு. வாழ்க்கை துணை மூலமா யோகங்கள் பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க. அதுலயும் 2வது வீட்டு அதிபதியான சுக்கிரன் குருவோட இடத்துல 9வது இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும். கூட்டு தொழில்ல ஈடுபடலாங்க. இந்த கூட்டாளிகளோட சேர்ந்து புதிய தொழில்களை ஆரம்பிக்கலாம்னா ஆரம்பிக்கலாம். இப்ப அது மாதிரி சிலர் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல ஸ்பெகுலேஷன்ல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பெண்களுக்கு வீட்டை புதுப்பிக்கிறது, அதுல உள்ள அலங்காரங்கள் பண்ணி அழகுபடுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். அலங்கார பொருட்களை வாங்குவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஏற்பட்ட தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. 2வது வீட்டுல குரு பகவான் இருந்து கல்விக்கு அதிபதியான புதனை பாக்குறதுனால கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கொஞ்சம் பொறுமை அவசியங்க. ரொம்ப பொறுமையா இருக்கணும். எல்லா விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கணும். எதுக்குமே கோபப்படாதீங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறத உணர்ந்து நடந்துக்குங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க லட்சுமி தேவியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். செய்யறது எந்த வேலையா இருந்தாலும் இன்னைக்கு சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பண தட்டுப்பாடு எதுவும் இருக்காதுங்க. மனசுல பட்டதை தைரியமா வெளியில எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுடைய செயல்கள் அடுத்தவங்களால பாராட்டப்படும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எடுத்தமா முடிச்சமான்னு முடிக்க முடியாம செவ்வாய் இழுக்கிறது உங்களுக்கு அலுப்ப கொடுக்குங்க. குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எதுலையுமே தெளிவான முடிவு எடுக்க முடியாம திணறுவீங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 6. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 6வது இடத்துல இருந்தாலும் குருவோட நட்சத்திரத்துல இருந்து குருவு ராசியில இருக்கிறது சிறப்பு. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க. இருந்தாலும் ராசி அதிபதியான சுக்கிரன் 8வது இடத்துல இருக்கிறதுனால மனசு ஏதாவது ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்குங்க. யாருக்காவது உதவின்னு கேட்டா உதவி செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இருந்தாலும் வீட்டுல பலவிதமான பிரச்சனைகளால ஒரு நிம்மதி இல்லாத தன்மை தாங்க இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது நல்லது. பொருளாதார பிரச்சனை இருக்காது. பெண்களுக்கு பிள்ளைகள் உங்களோட பேச்ச கேட்கவே மாட்டாங்க. அவங்க அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்கற மாதிரி இருக்கும். நீங்க பொறுமையை கடைபிடிச்சுதாங்க ஆகணும். மாணவர்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி குருவோட பார்வையில இருக்கிறதுனால உங்களுடைய கல்வியில எந்த தடையும் தாமதமும் இருக்காதுங்க. உங்களோட குறிக்கோளை நோக்கி முன்னேறுவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு டென்ஷன் அதிகமா தாங்க இருக்கும். அன்றாட வேலைகள்ல கூட கவனத்தை செலுத்த முடியாது. வழக்குகள்ல சிலருக்கு குளறுபடிகள் வரலாம். பண விவகாரங்கள்ல கவனத்தோட இருக்கிறது அவசியம். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள்லாம் நீங்கி உடல் நல்லா உற்சாகமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சுறுசுறுப்பா இருப்பீங்க. குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும். வேலையில இருந்த டென்ஷன் குறையும். பண பிரச்சனை இருக்காது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை
காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். செய்யற வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. வீண் வம்பு வழக்குகள்ல ஈடுபடாதீங்க. எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. தேவையில்லாத கோபத்தை குறைச்சுக்குங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2, 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது இடத்துல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும், ராசி அதிபதிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. சிறு குறு தொழில்களை குறிக்கக்கூடிய இடத்துல ராசி அதிபதியான புதன் இருக்கிறதுனால வேலையே எதுவுமே இல்லையே அப்படின்னு காத்து இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகளாவது கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆனா வேலையில பாத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரஷர் இருக்கதாங்க செய்யும். கொஞ்சம் பொறுமையோட தான் இருக்கணும். எழுத்தாளர்களுக்கு அதிர்ஷ்டமான காலம்னு சொல்லலாம். உங்களோட எழுத்துக்களுக்கு பாராட்டும் கிடைக்கும், சன்மானமும் கிடைக்குங்க. பெண்களுக்கு உங்களோட முயற்சியில எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆனா அதற்குரிய பலன் கொஞ்சம் தாமதமா தாங்க கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலெல்லாம் சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு எதுலையுமே அவசரப்படாதீங்க, பொறுமையோட இருங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு முழுமையான வெற்றியே கிடைக்கும். நண்பர்களும் உதவிகரமா இருப்பாங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சிலருக்கு உங்களோட பேச்சுக்களே மன வருத்தத்தை கொடுக்கலாங்க. யாரையுமே அலட்சியப்படுத்தாம எல்லாருக்கிட்டையும் அன்பா நடந்துக்கிறது நல்லது. வார்த்தைகள்ல கவனமா இருங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்புற மாதிரி தான் இருக்கும். பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு சாதகமான நன்மைகள் தாங்க நடக்கும். லாபங்கள் அதிகமா இருக்கும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் அதிக அளவு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம கிடைக்குங்க. அன்றாட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும். மனசுல உறுதியான நிலை இருக்குங்க. எதையுமே தைரியமா எடுத்து செய்வீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 4, 9. கடகராசி. கடகராசிக்கு சந்திரன் 4வது இடமான சுகஸ்தானத்துல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும், குரு பகவான் 11வது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. தொட்டது தொடங்குங்க. எடுத்த வேலைகள்ல நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில்ல ஏற்பட்ட தொய்வு நிலை மாறும். புதுசா ஒரு பார்ட்னர்ஷிப்போட தொழில் தொடங்கக்கூடிய நிலை சிலருக்கு இருக்கும். எதையுமே பெரிதுபடுத்தாம பெருந்தன்மையா நடந்துக்கிருவீங்க. உங்களுடைய புகழ் கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. பெண்களுக்கு கணவரோட அன்பும் அனுசரணையும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. கற்ற கல்வியால பயனடைவீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதற்குரிய பொருளாதார வசதியும் உங்ககிட்ட இருக்கும். வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும். மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. எந்த மாதிரி சிரமங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய திறமை அடுத்தவங்களால பாராட்டப்படும். நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும். பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த மாதிரி பிரச்சனைகளை இருந்தாலும் அத வெளிப்படையா பேசி தீர்த்துக்கிருவீங்க. மனசுல ஏற்பட்ட கவலைகள் தீருங்க. குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும். ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 3வது இடமான தைரியஸ்தானத்துல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும், ராசி அதிபதிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. ராசி அதிபதிய குரு பகவான் பார்க்கிறதுனால உங்களுடைய தொழில்களை விரிவுபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப அதற்குரிய நல்ல காலகட்டம்னே சொல்லலாங்க. உங்களோட முன்னேற்றத்துக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி முன்னேறலாம். பண வசதிகளும் அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்குங்க. அரசாங்க உதவிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இருந்தாலும் ராசிக்கு 10வது இடத்துல குரு இருக்கிறதுனால
இருக்கிற வேலையை விட்டுறாம வேலையில இருந்துகிட்டே இன்னொரு வேலைய தேடிக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகள், முடிவுகள் எல்லாமே ஒரு நேரம் இருந்த மாதிரி இன்னொரு நேரம் இருக்காதுங்க. அடிக்கடி மாற்றமான நிலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது நல்லது. மாணவர்களுக்கு எதையும் தைரியத்தோட அணுகக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கும். வெளிப்படையா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. மக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வீட்டுல உள்ளவங்க கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொடுக்கல் வாங்கல்ல குளறுபடிகள் வரலாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க. எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதையுமே நேர்மையா அணுகணும்னு ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்குங்க. அந்த நல்ல எண்ணமே உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு போகும். வேலை இடத்துலயும் ரொம்ப கௌரவமா உணருவீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஒரு விதமான தவிப்பு இருக்குங்க. தேவையில்லாத குழப்பங்கள் மனச வாட்டும். அதிகமா கோபப்படுறதையும் விட்டுருங்க. அதிகமா கவலைப்படுறதையும் விட்டுருங்க. உங்களோட பொறுமை உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு போகும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, ஊதா. அதிர்ஷ்ட எண் 6, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 2வது இடமான தனஸ்தானத்துல தன காரகனான குருவோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவான் ராசியை பார்க்கிறது சிறப்பு. பொருளாதாரத்துல எதிர்பார்த்த வசதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பணம் பல வழிகள்ல வரும். பல வழிகள்ல வரும்னு சொல்லிட்டா 4 பக்கமும் நமக்கு காசு வராது. நம்ம தேவைக்கு ஏற்ப சில நேரங்கள் பிள்ளைகளே கொடுக்கலாம், அல்லது நமக்கு வர வேண்டிய நிலுவையில இருந்த பணம் வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்குங்க. பொருளாதார பிரச்சனை விலகும். அதனால மனசுல இருந்த கவலைகளும் நீங்கி சந்தோஷமா இருப்பீங்க. பெண்களுக்கு உங்களை மதிச்சவங்களை நீங்க மதிக்க தயங்க மாட்டீங்க. குடும்ப அந்தஸ்து உயருங்க. உங்களோட பேச்சு திறமை நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் தீர்ந்து புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை எல்லாம் விலகும். மனோசக்தி அதிகமாகவே இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதையுமே யோசிச்சு பேசுறதும் யோசிச்சு செய்யறதும் நல்லதுங்க. மனசுல குழப்பம் அதிகமாகவே இருக்கும். கவலைகள் ஏற்படும். கோபதாபங்களை விட்டுட்டு பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய வழிகளை அறியறது நல்லது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாங்க. பல வழிகள்ல உங்களோட முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கும். உடல் நலத்திலையும் எந்த குறையும் இருக்காது. உங்களுடைய பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு கவனத்தோட தாங்க இருக்கணும். பணம் காசு விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. புதிய மனிதர்களை நம்பி ஏமாறாம இருக்கிறது நல்லதுங்க. பிரயாணங்கள் தேவையில்லாததை தவிர்த்திடுங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 2. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் சிறப்பு. ராசி அதிபதி 3வது இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான முடிவுகள் எல்லாம் அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க. பண விவகாரங்கள் எல்லாம் லாபத்தை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லா இருக்கும். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் உறுதுணையா இருப்பாங்க. பழைய நண்பர்களை சந்திச்சு சந்தோஷப்படக்கூடிய நாளா இருக்கு. பெண்களுக்கு உடல் நலமும் மனநலமும் நல்லா இருக்குங்க. பிரச்சனைகள் தீரக்கூடிய அளவு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க. நீங்க விரும்பியது கிடைக்குங்க. கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆனா தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. சில விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம். வேலைகள்ல கவனத்தோட இருங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் இன்னைக்கு பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரங்கள் எல்லாம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். ரொம்ப திருப்திகரமா இருப்பீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும்.
விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல் நலம் சீரா இருக்குங்க. எடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு ஆன்மீக நாட்டமும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. தெய்வீக காரியங்கள்ல அதிகமான ஈடுபாடு இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் 12வது இடத்துல இருந்தாலும் குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. 2வது இடமான குடும்பஸ்தானத்துல 7ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறதுனால வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன கசப்புகள் எல்லாம் மாறுங்க. ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிருவீங்க, விட்டு கொடுத்து போவீங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா திருமணம் ஆகலையேன்னு முயற்சித்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும். வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும். பொருளாதாரத்திலையும் எந்த பிரச்சனையும் இல்லாம சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. பெண்களுக்கு பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கலான நிலையெல்லாம் மாறும். கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பா இருக்குங்க. குடும்ப கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது. மாணவர்களுக்கு சிக்கனமா இருக்கிறது நல்லதுங்க. பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. சில விஷயங்களுக்கு அதிக உழைப்பும் கவனமும் தேவைப்படும். விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்க மனசுல இரக்க குணமும் கருணையும் அதிகமாகவே இருக்குங்க. தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பெரிய மனிதர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகளால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவீங்க. குடும்பத்துல ஒற்றுமையான நிலை இருக்கும். மனசும் அமைதியா இருக்கும். நில நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல இருந்த குழப்ப நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலை இடத்துலயும் உங்களுடைய மரியாதை மதிப்பு உயரும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாமே நல்லா இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானத்துல ராசி அதிபதியான குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. குரு பகவான் 2வது இடமான தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகுங்க. கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். பைனான்ஸ் கம்பெனி நடத்துறவங்களுக்கு ஏற்றமான நாள்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சு திறமை நல்லா இருக்கும். பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. அரசாங்க நன்மைகள் நடக்குங்க. அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது. மனசுல நிம்மதியான நிலை இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்குங்க. மாணவர்களுக்கு ஆசிரியரோட பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுடைய மதிப்பும் கௌரவமும் உயரும். பண பிரச்சனை இருக்காது. மூல நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முக்கியமான விஷயங்களை நினைச்ச நேரத்துல செய்ய முடியாம கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்குங்க. மனசுல கவலைகளும் குழப்பங்களும் அதிகமாக இருக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சிலருக்கு ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்குங்க. உங்களுக்கு நடக்கிற எல்லாமே சாதகமான பலன்களா தான் கிடைக்கும். எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் நிலுவையில இருந்தது எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா முடியக்கூடிய அமைப்பு இருக்குது. வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்காம எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவான முடிவெடுக்கிறது நல்லதுங்க. தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. எந்த விஷயத்தையும் பொறுமையா கையாள்றது அவசியங்க. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 6. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 10வது இடத்துல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்குங்க. அவங்களுடைய கல்விக்காக ஆகட்டும் அல்லது அவங்களுடைய திருமண விஷயங்களுக்காக ஆகட்டும், உங்களுடைய அதிகமான முயற்சி அவங்களுக்கு நல்ல வேலையவோ அல்லது நல்ல வரனையோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய
அமைப்பு இருக்குதுங்க. மனசுல தெம்பும் தைரியமும் அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாம் விலகும். பெண்களுக்கு குடும்ப கௌரவம் அந்தஸ்து உயருங்க. குடும்பத்துல அமைதியான நிலை இருக்கும். குதூகலமான மனநிலையில இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. உயர்கல்வியில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தெரியாத நபர்கள் கிட்ட கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்குங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. மறதி அதிகமாக இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல் நிலையில நல்ல முன்னேற்றமான நிலை இருக்குங்க. ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். பண பிரச்சனை இருக்காது. குடும்பத்துல அமைதியான நிலை இருக்கும். பரபரப்பா காணப்படுவீங்க. எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி முடியாம கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கலாங்க. ஆரோக்கியத்திலையும் தொல்லைகள் இருக்கும். பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது. தரைப்பகுதி வலிக்கு விடாம கவனமா இருங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 2. கும்பராசி. கும்பராசிக்கு பாகியஸ்தானத்துல சந்திரன் குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு உங்க பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. மனசுல இருந்த கவலைகளும் பயமும் நீங்கி ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய அமைப்பே இருக்குதுங்க. தன காரகனான குரு பகவான் தன ஸ்தானாதிபதியாகி 4வது இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பா நிறைவேறும். பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகும். அடுத்தவங்க கிட்ட உதவிகளை எதிர்பார்த்த நிலை மாறி நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவு பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க. பெண்களுக்கு கனவுகள் நனவாகும். மனசுல பெரிய நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கும். பொருள் வரவு தாராளமா இருக்குங்க. மாணவர்களுக்கு குடும்பத்துல உள்ளவர்களோட அருமையை புரிஞ்சுக்கிருவீங்க. நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்குங்க. கலையில ஆர்வம் அதிகமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க. பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்திடுங்க. நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பா நடந்து பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலை இடத்துலயும் சிலருக்கு கமிஷன் போன்ற பணவரவு இருக்கும். அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ஆன்மீக உணர்வு அதிகமா இருக்குங்க. எதுலையுமே விருப்பு வெறுப்பு என்பதே இருக்காது. தனிமையை விரும்புவீங்க. பலருக்கு உதவியா இருப்பீங்க. குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 4. மீனராசி. மீனராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாம். பெண்கள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது. தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம். தொழிலாளர்கள் கிட்ட இணக்கமா இருங்க. தொழில்ல கவனத்தோட இருங்க. சிலருக்கு வருமான வரி பிரச்சனைகள் வரலாம். கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கோங்க. பெண்களுக்கு காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாங்க. அடுத்தவங்களோட பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம். மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கி இருங்க. விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லைங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. புரியாம பேசுறவங்களை கண்டுக்காம விட்டுருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க. தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் பொறுமையை மாத்திரம் கடைபிடிக்கிறது அவசியம். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா விஷயத்திலையுமே உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களுக்கு பெரிய அளவுல ஆதரவா இருப்பாங்கங்க. நீங்களும் அவங்களுக்கு உதவிகரமா இருப்பீங்க. மனசுல பட்ட குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். பொருளாதார பிரச்சனை இருக்காது.
இருக்காது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்குங்க. இருந்தாலும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் முழுமையா இருக்கிறதுனால பண விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. பொறுப்புகளை நீங்களே உங்க கண் பார்வையில செய்யணுங்க. அடுத்தவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், ஊதா. அதிர்ஷ்ட எண் 1, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.